வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பிளெண்டரில் இந்த மாதிரி ஒரு சீனை இந்த மாதிரி எப்படி லைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஆடியோ வந்து மியூட்டாக இருந்தது எனக்கு தெரியல, அதனால் இது வந்து ஒரு டப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணுறேன். நன்றி. என்னோடய பிளெண்டர் சீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வியூ போட்டை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா இதில் என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பேசிக்காக. அதுக்கப்புறம் நம்ம லைட்டிங் கண்டினியூ பண்ணலாம். இப்போ கீழே வந்து இப்படி ட்ராக் பண்ணி வியூ போட்டை இப்போ கீழே வந்து இப்படி ட்ராக் பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற வியூ போட்டை எடிட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஷேடர் ப்ரெடிட்டரை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாடல் நான் செலக்ட் பண்ணுறேன். கீழே இருக்கிறது சிசர் வந்து பேஸ் மாடல். அது 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஒரு மெட்டல் மெட்டீரியல், அந்த பிளேடு மாதிரி இருக்கிற போர்ஷனுக்கு மெட்டல் மெட்டீரியலும், ஹேண்டில் மாதிரி இருக்கிற போர்ஷனுக்கு கலர் ரேம்ப் யூஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே இருக்க மெட்டீரியல் செட்டப் பாருங்கள். ஜஸ்ட் ரஃப்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் லைட்டாக. மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கலர் ரேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற பிளேட் மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து மெட்டாலிக் வந்து ஃபுல் 1 வச்சுருக்கேன். ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ரிஃப்ளெக்ஷனுக்காக. டாப்பில் இருக்கிற அந்த ப்ரைஸ் ஐக்கானில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. அதே மாதிரி டெக்ஸ்டோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஒயிட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய பேசிக்கான ஒரு மெட்டீரியல் செட்டப்பை. இப்போ வாங்க லைட்டிங்குள்ளே போகலாம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி லைட்ஸ் ஏரியா லைட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா லைட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல எனக்கு லைட் போடணுமோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ லைட்டை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டை ஸ்கேல் பண்ணும்போது எனக்கு லைட்டோட ஷேடோஸ் வந்து சாஃப்டாக வரும். ஸோ லைட்டோட ஷேடோ சாஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் லைட்டோட இன்டென்சிட்டி அந்த பவருங்க வேல்யூ நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 100 இருக்குது, 250 இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு சீனு. அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஷேடோஸ். அதுக்காக என்ன பண்ணுறேன், லைட்டோட சைஸில் வேல்யூவில் போயிட்டு சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு ஷேடோஸ் வந்து சாஃப்டாக கிடைக்கும் எனக்கு. ஸோ இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் போட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடையும் நான் வந்து லைட் பண்ணுறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைட்டோட பிரைட்னஸை பொறுத்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுங்கிறத பொறுத்து லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற பவர் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு டாப்பில் வந்து லைட்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால திருப்பியும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண லைட்டை நான் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி டாப்லேருந்து லைட் படுற மாதிரி நான் வந்து டாப் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். லைட்டை மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டாப்லேருந்து எனக்கு ஹைலைட்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஒரு லைட்டிங் வந்து நம்ம பண்ணியாச்சு இப்போ. ஸோ இப்போது எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ நார்மலாக ஐகான் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இந்த லைட்டிங் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. எனக்கு ஒரு டெப்த் வேணும். டெப்த்னா ஒரு பேக்ரவுண்டையும் ஃபோர்க்ரவுண்ட் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டிங் வேணும் அப்படின்னா ஹைலைட்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த டெப்த்து கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி லைட்ஸ் பாயிண்ட் லைட் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் லைட் க்ரியேட் பண்ணி நான் இந்த மாடலுக்கு பின்னாடி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா ஹைலைட்ஸ்க்காக பின்னாடியிலேருந்து ஒரு ஹைலைட்ஸ் கிடைக்கணும். நார்மலாக நம்ம லைட்டு கீழேயோ இல்லை சன்லைட்டினுடைய நம்ம நிற்கும் போதோ இல்லை உட்காரும் போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் நம்ம மேலே ஒரு சன்லைட்டோ நேச்சுரல் லைட்டான சன்லைட்டோ இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டாக நம்ம ரூம் லைட்ஸோ நம்ம மேலே படுறப்போ நம்ம எந்த பக்கம் லைட் இருக்கோ அந்த சைடு வந்து ஒரு ஹைலைட்ஸ் கிடைக்கும் நம்ம ஃபேஸில், பாடியில். ஸோ அதான் இப்போ நான் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லைட்டை நான் பொசிஷன் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த சிசரோட ஹேண்டிலுக்கு பின்னாடி ஹைலைட்ஸ் வரணும். அதுக்காக அங்கே ப்ளேஸ் பண்ணி லைட்டோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு சாஃப்டான ஒரு லைட்ஸ் கிடைக்கும். இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ ரேடியஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ சாஃப்டான ஒரு ஸ்ப்ரெட் கிடைக்கும் எனக்கு. இதே லைட்டை ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் போட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் ஹைலைட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஹைலைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு நேச்சுரல் லைட்டிங் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஐகான் டிசைனில் பார்க்க லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணாலே அது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நார்மல் லைட்டிங் பண்ணுறப்போ லைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைட் எந்த சைடில் இருக்குது பாருங்கள், அங்கே இந்த பக்கம் வைக்கிறப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஹைலைட்ஸ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தப்பே கிடையாது. ஆனால் ஐகான் டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த ஐக்கானை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஆப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, பேனர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேக்ரவுண்ட்ஸ் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க சில இடத்துல.
அந்த மாதிரி அதே மாதிரி பிக்சல் கம்மியாக ஸ்கேல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்குறப்போ நம்ம பேக்ரவுண்டு ஃபோர்க்ரவுண்டை செப்பரேட் பண்ணி டெப்த் காட்டும். அதுக்காக தான் இந்த லைட்டிங் நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இன்னொரு லைட் ஒரு டூப்ளிகேட் போட்டு மேலே பொசிஷன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது லைட்டோட இன்டென்சிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேடியஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட்டாக உங்களுக்கு ஷேடோஸ் வரும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். அந்த பக்கம் எனக்கு லைட்ஸ் இல்லை, அதனால் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயே எனக்கு ஹைலைட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த சீனை வந்து லைட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ரெண்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ரெண்டர் செட்டிங்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா நான் சைக்கிள் செட் பண்ணியிருக்கேன். டிவைஸ் GPU கம்ப்யூட்டர் இருக்குது. சாம்பிளிங்கில் ரெண்டர் வந்து நான் 100 வச்சுருக்கேன். அது போதும் எனக்கு. டிநாய்ஸ் எனேபிளில் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணால் கலர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இல்லை என்னோட கலர் மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்பிளே வந்து sRGBயில் இருக்குது. வியூ வந்து AGX ஃபார்மெட்டில் இருக்குது. லுக் வந்து வெரி ஹை கான்ட்ராஸ்ட் வச்சுருக்கேன். ரெண்டர் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் 5000 to 5000 பிக்சல்ஸ் வச்சிருக்கேன். ஹை ரெசல்யூஷனுக்காக லொக்கேஷன் எங்கே வேணுமோ நான் சேவ் பண்ணிப்பேன் அந்த லொக்கேஷன் பாக்ஸில் போயிட்டு. ஸோ இப்போ ரெண்டர் பண்ணலாம். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரில். இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்கள் அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பிளெண்டர் டியூட்டோரியல்ஸுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.